வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ நம சிவாய. ஃப்ரெண்ட்ஸ், பஞ்சாட்சர மந்திரம் என்பது நமக்கு தெரியும். 5 எழுத்து மந்திரம். பஞ்ச அப்படின்னா 5, அக்ஷரம் அப்படின்னா எழுத்து. 5 எழுத்து மந்திரம் தான் பஞ்சாட்சர மந்திரம்னு நம்ம சொல்லக்கூடிய ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த நம சிவாய அப்படிங்கிற 5 எழுத்து மந்திரம் தான் பஞ்சாட்சர மந்திரம். அத போலவே அஷ்டாட்சர மந்திரம்னு ஒண்ணு இருக்கு. எல்லோருக்கும் தெரிந்த மந்திரம் தான். ஆனா அதனை அஷ்டாட்சர மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அஷ்டம் அப்படின்னா 8, அக்ஷரம்னா எழுத்து. 8 எழுத்து கொண்ட அந்த மந்திரம். பாருங்களேன், பெரியவர் மகாதேசியன் சொல்லுவாரு, எட்டினால் எல்லாமே கிட்டி நிற்கும், எட்டினால் கிட்டாதது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. 8ங்கிறது அவ்வளவு நல்ல ஒரு சிறப்பான எண் அப்படின்னு பெயர் பெற்றிருக்கு. நம்ம தமிழ் இலக்கிய இலக்கணங்கள் வரக்கூடிய ஒரு பக்தியில அந்த பக்தியை பற்றியும் தான். அதே இல்லாம இந்த அஷ்ட அட்சரம் இருக்கக்கூடிய அந்த திரு நாமத்தை பற்றியும் அதனுடைய பெருமைகளையும் சிறப்புகளையும் நாம இந்த பதிவுல பார்ப்பதற்கு முன்னால நீங்க ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை முதல் முறையா பார்க்கிறவர்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்பொழுதும் சொல்ற மாதிரி ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த உலகில் உள்ள அத்தனை உயிர்களும் உய்ய வேண்டும், நல்ல மோட்சத்திற்கு செல்ல வேண்டும், எல்லாமே அவர்களுக்கு கிட்ட வேண்டும் என்று நீங்க நினைத்து நம சிவாயன்னு கமெண்ட் பண்ணும்போது அத்துணையும் அப்படியே நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அஷ்டாட்சர மந்திரத்தின் பெருமையை நாம தெரிந்து கொள்வோம். 8 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண் வைணவத்துல மிக சிறப்பான எண்ணா போற்றப்படுது. ஆமா, 8 எழுத்து மந்திரம், அஷ்டாட்சரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 8 எழுத்து மந்திரமான ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரம் மிக சிறப்பானதாக, முக்தி அளிக்கக்கூடியதாக இருக்கு. ஒரு முறை கேட்டாலே நமக்கு முக்தி கிடைக்கும்னு சொல்லக்கூடிய அளவு மிக சிறப்பான பெருமையான மந்திரமா போற்றப்படுவது ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரம். வைணவத்துல மகா பெரியவர் இருக்காங்க, மகா தேசிகன், சுவாமி தேசிகன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரியவர் நிறைய நூல்களை எழுதியிருக்கார். அரிய வைணவ தத்துவங்களை எல்லாம் அவர் எழுதி கொடுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், நமக்காக அளித்திருக்காரு. அவர் சொல்றாரு, சுவாமி தேசிகன் சொல்றாரு, எட்டினால் எட்டாதது எதுவுமே இல்லை, எட்டினால் எல்லாமே கிட்டி நிற்கும். எப்படி இருக்கு பாருங்க, எட்டினால் எல்லாமே கிட்டி நிற்கும், எட்டினால் எட்டாதது ஏதும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதாவது 8 எழுத்து மந்திரமான இந்த ஓம் நமோ நாராயணாய சொல்லும் போது எல்லாமே நமக்கு கிடைக்குமா, எதுவுமே கிடைக்காம இருந்ததில்ல அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு அனுபவித்திருந்தால் இந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அதுவும் எட்டினால் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு எட்டினால் என்னது அப்படின்னு தோணும். 8 எழுத்துக்களை கொண்ட இந்த மந்திரத்தால் அப்படின்னு சொல்லிட்டு செய்யறது. அதே போலதான் பாருங்க, இந்த மந்திரத்தை சொல்லும் போது நமக்கு தெய்வ அதாவது செல்வம் கிடைக்கக்கூடிய செல்வம் எதுனா தெய்வ கைங்கரியங்கள் செய்யறது. அந்த தெய்வ கைங்கரியல் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த நமோ நாராயணாயங்கிற மந்திரத்தை சொல்லும் போது நமக்கு கிடைக்கும். கிடைக்காத செல்வங்கள் அத்தனையுமே கிடைக்கும் இந்த ஒரு நாமத்தை நம்ம உச்சரிக்கும் போதும் சரி, கேட்கும் போதும் சரி. அதே போல அந்த தெய்வத்திற்கு அடியார்களா இருந்து நம்ம
பூஜை பண்றாங்க இல்லையா, அந்த திருக்கூட்டம்னு சொல்லுவாங்க. அத அடியவர் திருக்கூட்டம்னு சொல்லுவாங்க. அந்த திருக்கூட்டத்துல நாமளும் ஒருவர் ஆயிடுவோம். எப்படி இருக்கு பாருங்க. ஓம் நமோ நாராயணாயேங்கிற மந்திரத்தை சொல்லும் போது அந்த தெய்வத்திற்கு அடியார்களாக இருந்து பணியாற்றக்கூடிய திருக்கூட்டத்துல நாமளும் ஒருவராயிடுவோம். கிடைக்காத பெரும் செல்வமான தெய்வத்துக்கு கைங்கரியங்கள் செய்ய வேண்டிய வாய்ப்புகளை இந்த பெயர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாமத்தை ஒரு முறை சொன்னாலோ கேட்டாலோ நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல அடியவர்களுக்கு வரக்கூடிய அத்துணை தீங்குகளையும் குற்றங்களையும் அழித்து நல்லவைகளை நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய மந்திரம் இந்த மந்திரம். ஓம் நமோ நாராயணன் சொல்லக்கூடிய இந்த அஷ்டாத்த மந்திரம், அஷ்ட அட்சர மந்திரம் வச்சுக்கோங்க. 8 எழுத்து மந்திரத்தை தான் அஷ்ட அட்சர மந்திரம் அப்படின்னு சொல்லணும். நமக்கு பெரியவர் ராமானுஜரை நல்லாவே தெரியும் இல்லையா, எல்லோருக்கும் தெரிந்தவர் தான். அவரு ஸ்ரீரங்கத்துல இருந்து யமுனாச்சாரியார் அப்படிங்கக்கூடிய ஒரு மகா பெரியவர்கிட்ட குருஜி கிட்ட வைணவ தத்துவங்களை எல்லாம் கத்துக்கணும், உபதேசம் பெறணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேண்டிந்து 2 வருடங்களா தவம் இருந்துட்டு இருந்தார். நம்ம உடையவர்னு சொல்லக்கூடிய ராமானுஜர் தவம் இருந்துட்டு இருந்தார். அதற்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அவரை பார்க்க முடியல. ஆனா அவருடைய முக்கியமான சீடர்கள் 5 பேர். அதாவது யமுனாச்சாரியாரின் முக்கியமான சீடர்கள் 5 பேர். அந்த 5 பேர்ல திருக்கோஷ்டியூர் நம்பி அப்படின்னு ஒருவர். திருக்கோஷ்டியூர் நம்பிய பார்க்க இவரு ஸ்ரீரங்கத்திலிருந்து அந்த காலத்துல நடந்துதானே போகணும், நடந்தே போவார். நிறைய தடவை போய் அவரை பார்க்கவே முடியல பாருங்க. அப்படி இருக்கும்போது இவர் ஒரு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை பார்த்துட்டார். திருக்கோஷ்டியூர் நம்பிய அவர் பார்த்துட்டார். அவருடைய குரு கிட்ட இவர் உபதேசம் பெறணும்னு ஆசைப்பட்டார். அது முடியல. அவருடைய சிஷியரான முக்கியமான சிஷியர்களில் ஒருவரான திருக்கோஷ்டியூர் நம்பி கிட்ட இவரு உபதேசம் பெறணும் அப்படின்னு சொல்லி வணங்கி குரு பகவான்கிட்ட ஒரு வணங்கி நிற்கிறார். உடனே திருக்கோஷ்டியூர் நம்பி சொல்றார், எல்லாம் சரி, உன்னுடைய பணிவு, உன்னுடைய அனைத்து குணங்களும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால உன்னைய சிஷியரா நான் ஏத்துக்கிறேன். ஆனா ஒரே ஒரு நிபந்தனை என்ன அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வேறு யாருக்கும் உபதேசிக்க கூடாது. இது ரகசிய மந்திரம். அதனால இந்த மந்திரத்தை நான் சொல்லாம, என்னுடைய அனுமதி இல்லாம நீ யாரிடமும் சொல்லக்கூடாது, உபதேசிக்க கூடாது அப்படின்னு சொல்ற. சரி அப்படின்னு சொல்ல அந்த நிபந்தனையை ஏத்துண்டார் ராமானுஜர். ஏத்துண்டு வைணவ தத்துவங்களை எல்லாம் கத்துண்டு முக்கியமா ரகசிய முக்தி அளிக்கக்கூடிய மந்திரமான இந்த ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நம்பி சுவாமிகள் ராமானுஜருக்கு உபதேசிச்சார். அவருடைய நிபந்தனை என்ன, யாருக்கும் சொல்லக்கூடாது, யாருக்கும் உபதேசிக்க கூடாதுன்னு சொல்லி அவர் உபதேசம் செய்த, நம்பி உபதேசம் செய்த அந்த திருமந்திரத்தை இவர் என்ன பண்ணிட்டாரு, அவர்கிட்ட சொல்லிண்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே வந்தவர் நேரா குரு கிட்ட நமஸ்காரம் பண்ணிண்டு நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிதானே உபதேசம் பண்ணிண்ட. ஆனா அங்கிருந்து வெளியில வந்தவர் நேரா திருக்கோஷ்டியூர் கோபுரத்துக்கு மேல ஏறிட்டார் பாருங்க. மேல திருக்கோஷ்டியூர் கோபுரத்துக்கு மேல ஏறி நின்னுட்டு அங்கிருந்து எல்லோரையும், மக்களே பக்தர்களே எல்லாரும் வாங்க, ஒரு முக்கியமான உபதேசம் ஒண்ணு நான் பண்ண போறேன், இதனால எல்லோருக்கும் முக்தி கிடைக்கும், அப்படி முக்தி கிடைக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை நான் இப்ப சொல்ல போறேன், எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்கார். உடனே எல்லாரும் மக்கள் எல்லோரும் சுவாமி ஏதோ சொல்ல போறாருன்னு சொல்லிட்டு நின்று அவரை கவனிச்சுட்டு அவர் என்ன சொல்றாருங்கிறத கவனிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ராமானுஜர் எல்லாருக்கும் எல்லோரும் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி ஓம் நமோ நாராயணாய சொல்லுங்கோ, எல்லாரும் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்ற. உடனே மக்களும் எல்லோரும் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாயன்னு சொல்லிட்டு பக்தி முழக்கத்துல எல்லோருக்கும் உபதேசம் செய்துட்டார். மக்களும் சொல்லிட்டு இருக்கா அந்த ரகசிய மந்திரத்தை.
இந்த இந்த செய்தியானது குருவான திருக்கோஷ்டியூர் நம்பிக்கிட்ட போய் சேருது. உடனே அவர் சொல்றார், நேரா அங்கிருந்து இவரை பார்க்க வந்துட்டு, குரு துரோகம் பண்ணிட்டியேடி அப்படின்னு கேட்கிறார் ராமானுஜர்கிட்ட. ஏன்னா நான் யார்கிட்டையும் உபதேசம் செய்ய கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். அப்படி இருக்கும்போது நீ எல்லோருக்கும் இந்த கோபுரத்தின் மேல நின்று எல்லோருக்கும் இந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்ட, அதனால நீ நரகத்துக்கு தான் போவ அப்படின்னு சாபம் விட்டுட்டார் ராமானுஜரை. சாபம் விட்ட உடனே ராமானுஜர் ஒன்னும் கவலைப்படல, பயப்படல. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். சுவாமி, நீங்க சொன்னீங்க யாருக்கும் சொல்லப்படாது, உபதேசம் பண்ணப்படாதுன்னு சொன்னீங்க. ஆனா நான் எல்லோருக்கும் சொல்லிட்டேன். ஏன்னா இத்தனை மக்கள், இதை சொன்ன அத்துணை மக்களும் நன்றாக இருப்பாங்க, மோட்சம் கிடைக்குது, முக்தி கிடைக்குது அப்படிங்கும் போது, அத்தனை மக்களுக்கும் முக்தி கிடைக்கும் போது நான் ஒருவன் மட்டும் பாவம் செய்ததனால் நரகத்திற்கு போறதுல ஒன்னும் தப்பில்லையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத பார்த்து இந்த பதிலை கேட்ட உடனே திருக்கோஷ்டியூர் நம்பி சுவாமிக்கு அப்படியே மனசெல்லாம் உருகிடுச்சு பாருங்க. அவருடைய கோபம் எல்லாம் போயிடுச்சு. என்னது இது, ஸ்ரீரங்கம் ரங்கநாதரின் கருணையை விட ராமானுஜரின் கருணை இவ்வளவு அதிகமா இருக்கே அப்படின்னு சொல்லி மனம் மகிழ்ந்து, அகம் மகிழ்ந்து, பெருமகனா அப்படின்னு அவரே இவரை சொல்லியிருக்கார் பாருங்க. ஏன்னா அந்த கருணைக்காக அந்த பெயர் ஏற்பட்டது. குருவாலேயே பெருமகனார் அப்படின்னு சொல்லப்படுற அளவு ராமானுஜர் இந்த மந்திரத்தை அனைவருக்கும் உபதேசித்து முக்திக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தார். இந்த மந்திரத்தை சொல்லுவதாலேயே, கேட்பதாலேயே முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அதாவது யாராவது ஒருத்தர் ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்றத காதுல கேட்டுட்டாலே முக்தி கிடைச்சிருமா? அப்படின்னா தினம் தினம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா நமக்கு என்ன என்ன பலன்கள் கிடைக்கும் நினைச்சு பாருங்க. ஒரு முறை கேட்டாலே நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னா எத்தனை முறை வேணாலும் கேட்கவும் செய்யலாம், சொல்லவும் செய்யலாம் இல்லையா? அதே போலதான் நாரதர் சுவாமிகள் இருக்கார் இல்லையா, நாரத முனிகள். அவர் பாருங்க, எப்ப பாரு தம்புராவை மீட்டு நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு இருப்பாராம். அப்படி அவருக்கு என்ன என்ன பலன்கள்லாம் கிடைச்சிருக்கும் பாருங்க. அதனால எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ், நாமளும் பக்தி சிரத்தையா நமசிவாய அப்படின்னு சொன்னாலும் நமக்கு முக்தி கிடைக்கும். இல்ல நமோ நாராயணாய அப்படின்னு சொன்னாலும் நமக்கு முக்தி கிடைக்கும். அதனால அவருக்கு எது விருப்பமோ அதை சொல்லி நாம முக்தியை தேடுவோம். இனி ஒரு பிறப்பு நமக்கு வேண்டாம். பிறப்பில்லாத ஒரு பெரு வாழ்வு கிடைக்கிறதுக்காக தான் நாம எல்லாம் வேண்டியிருக்கோம். அதனால உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதனை சொல்லி முக்திக்கான வழியை தேடுவோம் நாம எல்லாருமே. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த ஒரு பதிவுல சந்திப்போம். பாய்.